நேற்று இந்த அனுமன் இந்த கோவத்தில் அவள் மெசேஜ் பண்ணது கூட நம்ம பார்க்கவே இல்லை. இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம அண்ணா அண்ணிக்கிட்ட பேசிடணும். நானும் நேற்றுலேருந்து எத்தனை மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றாச்சும் பார்க்குறாரா பாரு. எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என் மேலே எதுக்கு தான் இன்னும் கோவமாக இருக்காரோ எனக்கு தெரியல. இந்த வீட்டில் நம்மளால் நேர்லையும் பார்த்து பேச முடியாது. மெசேஜ் பண்ணியாச்சும் சொல்லலான்னா மெசேஜையும் பார்க்க மாட்டேன்றாரு. நேரில் தான் பார்த்து சொல்லணும் போல். போய் கம்முன்னு தேடி சொல்லிடலாமா? ஆனால் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிடுமே. ஆனால் என்ன பண்ணுறது, இது எவ்வளோ முக்கியமான விஷயம், இவர்கிட்ட பேசி தான் ஆகணும். கம்முன்னு நேர்லே சொல்லிடுவோம். இப்போ எங்கே இருப்பார்? ஒர்க் இருக்குமோ? சரி, போய் பார்ப்போம். அண்ணா, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சுண்ணா, நான் கிளம்புறேன். சரிப்பா சந்தோஷ், போயிட்டு வா. மாமா ஒரு நிமிஷம். என்னாச்சுமா உஷா? அவன் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கான், இப்போ போயிட்டு நிறுத்திட்டு இருக்க, என்ன விஷயம்? மாமா, எனக்கும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. அவர் ஆஃபீஸ் போகிற வழி தான், என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ண சொல்லுங்கள் மாமா. இல்லைங்க, என்னால் உங்களை ட்ராப் பண்ண முடியாது. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது, நான் போயே ஆகணும். இப்போ உங்களெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு லேட் ஆகும். நான் உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலைங்க. நீங்கள் போகிற வழியில் ஒரு ஸ்டாப்பில் நான் இறங்கிக்கிறேன், அவ்வளோதான். இந்த டைமுக்கு பஸ் வரும்ல, நீங்கள் பஸ்ஸில் போகலாம்ல, இல்லைன்னா வீட்டில் தான் ஸ்கூட்டி இருக்கே, உங்களுக்கு தான் ஸ்கூட்டி ஓட்ட தெரியும்ல, நீங்கள் ஸ்கூட்டிலே போங்க. நான் எதுக்கு உங்களை ட்ராப் பண்ணணும்? இல்லைங்க, ஸ்கூட்டி ரிப்பேராக இருக்குது. நான் மார்னிங்கே செக் பண்ணி பார்த்தேன். அது ரிப்பேராக இருக்கனால தான் எனக்கு அது எப்படி போகிறதுன்னு தெரியல. அதே நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ட்ராப் பண்ணுங்கள். சாரிங்க, என்னால் முடியாது. மாமா, நீங்களாச்சும் சொல்லுங்கள் மாமா. எனக்கு அர்ஜென்ட்டாக போயே ஆகணும். ப்ளீஸ் மாமா, அவரை ட்ராப் பண்ண சொல்லுங்கள். சந்தோஷ், அதான் அவ போகிற வழியிலே இறங்கிடுறேன்னு சொல்கிறாள்லப்பா, கொஞ்சம் ட்ராப் பண்ணு. இவ ஏதோ பிளான் பண்ணுறா, அது தெரியாமல் அண்ணாவும் சப்போர்ட் பண்ணுறாரே. அண்ணா, எனக்கு டைம் ஆச்சுண்ணா. சந்தோஷ், போகிற வழி தானேப்பா, அவளும் எவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்கா. இப்போ நீங்கள் ஆர்கியூ பண்ணுற டைம்க்கு அவளை நீ ட்ராப் பண்ணிகிட்டே போயிடலாம். போப்பா, போகிற வழியில் இறங்கிப்பா. சரிண்ணா, சீக்கிரமாக வாங்க. நான் ரெடியாக தான் இருக்கேன், வரேன். பார்த்தீங்கல்ல, உங்களையே என்னை பைக்கில் ட்ராப் பண்ண வச்சேன். மாமா கிட்ட நான் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேச தெரியும் எனக்கு. சீக்கிரமாக நீங்கள் கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்ல வைக்கிறேன். என்னாச்சு மாமா, எதுவுமே பேசாமல் வரீங்க? எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம வண்டியில் தானே போயிட்டுருக்கணும், ஏதாச்சும் பேசிகிட்டே வரலாமே. நீங்கள் எங்கே இறங்கணும்னு சொல்லுங்கள், நான் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புவேன். அட, இதில் என்ன இருக்குது? நான் போகிற வழியில் தானேங்க இறங்க போகிறேன். நான் எங்கேன்னு கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், எப்பயுமே பைக்கில் தானே போவீங்க, இன்றைக்கி என்ன காரில் போகிறீங்க? அதான் நீ வந்துட்டியேடி, எப்படி நான் பைக்கில் போகிறது? ஏங்க, நான் பைக்கில் போனால் என்ன, காரில் போனால் உங்களுக்கு என்னங்க? நான் எங்கே நீங்கள் இறங்கணுமோ அங்கே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? இல்லை, பைக்கில் போனால் உங்கள் கூட நல்லா சேர்ந்து வரலான்னு பார்த்தேன். இப்போ என்னென்னா காரில் தனித்தனி சீட்டில் உட்காந்துருக்கோம்ல, அதனால தான் சொன்னேன். என்ன? ஒன்றும் இல்லை, நீங்கள் வண்டி ஓட்டுங்க. ஆமாம், நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு எந்த ஊர்? அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் எங்கே இறங்கணும்னு சொன்னீங்கன்னா நான் பாட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சும்மா தேவையில்லாததை பற்றிலாம் என்கிட்ட பேச வேண்டாம். காரில் கூட்டிகிட்டு வந்தால் அமைதியாக வரணும், அதை விட்டுட்டு சும்மா அது இதுன்னு பேசிகிட்டே வரீங்க. உங்களால் அமைதியாக வரவே முடியாதா? கொஞ்சம் நேரம் அமைதியாக வாங்க. கொழுப்பை பற்றியா இவருக்கு? என்கிட்ட பேசுறதுக்கு அவ்வளோ கசக்குதா? பார்த்துக்கிறேன் இருடி. இன்னைக்கு எப்படி உங்களை ட்ராப் பண்ண வச்சேனோ அதே மாதிரி உங்களை என் கழுத்தில் தாலி கட்டவும் வைப்பேன். அதுவும் உங்கள் அண்ணா சொல்லி, உங்கள் அண்ணா மூலியமாகவே இது நடக்கும். நான் செஞ்சு காட்டுறேனா இல்லையான்னு பாருங்கள். ஏன் மாமா என் மேலே இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க? என்கிட்ட நார்மலாக பேசலாம்ல. நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், என்ன மாமான்னு கூப்பிடாதீங்கன்னு. சும்மா சும்மா ஏன் அந்த மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு உங்ககிட்ட நார்மலாக பேசணும்? நீங்கள் பேசுகிறதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன். என்னோடய பாசத்தை எப்போ தான் புரிஞ்சுப்பீங்க நீங்கள்? இவளுக்கு வேறு வேலை இல்லை, நாம் ரிப்ளை கொடுத்தா தானே நீ இது பேசிகிட்டே வருவேன். நீ பாட்டுக்கு பேசு, நான் எதுவுமே கண்டுக்க போகிறதில்ல. என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. எனக்கு போனோடனே மீட்டிங் இருக்குங்க, அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு வரேன். உங்ககிட்ட தேவையில்லாமலாம் பேசிட்டு வரதுக்கு நான் ஒன்றும் சும்மா இல்லை, சரிங்களா? ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு. சரி, வண்டி நிறுத்துங்க, இங்கே தான் நான் இறங்கணும், இறங்கிக்கிறேன். நான் கூட இன்னைக்கு பிரியாவை ட்ராப் பண்ணலான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன். இவன் நடுவில் வந்து என்னோட பிளான் எல்லாத்தையும் சொதப்பிட்டான். இவளெல்லாம் இது என்ன இங்கே வந்து நிற்கிறா? நான் இவரை பார்க்க தானே வந்திருக்கேன். என்னை பார்த்து சிரிச்சாதான் என்ன? அவ்வளோ என்ன கோவமோ தெரியலையே, ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன பேசணும்? உங்கள் ஃபோன் எங்க? என்கிட்ட தான் இருக்கு. ஓ, அப்போ வேணும்னே நான் அனுப்பின மெசேஜஸ்க்கு எதுவுமே பார்க்காம இருக்கீங்க.
ஆமாம், அதுக்கு என்னப்ப? ஓ, அப்போ உங்களுக்கு அவ்வளோ கோவம் என் மேலே, என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படி தானே? ஆமாம், அதான் உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? சரி, உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னா பேச வேண்டாம். ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அது தெரியுமா தெரியாதான்னு மட்டும் சொல்ல முடியுமா? கேளு, எனக்கு தெரிஞ்சா சொல்கிறேன். நேற்று ஈவினிங் உங்கள் மாமா உங்களுக்கும் சோனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமா வீட்டில் எல்லார்கிட்டேயும் பேசியிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? என்னடி சொல்கிற? எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுமா பேசிட்டு இருந்தாங்களா? எனக்கு தெரியாதே. உனக்கு எப்படி தெரியும்? நேற்று நைட்டு நான் கிச்சனுக்கு போகிறப்ப அக்காங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் எனக்கு தெரியும். இல்லானு, சீரியஸாக எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. யாரும் என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே. என்ன கேட்காம எப்படி முடிவு பண்ணாங்க? அது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மாமா உங்ககிட்ட பேசுகிறதா சொன்னாராமா. என்னடி இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ கூலாக சொல்லிட்டு இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு டென்ஷனே ஆகலையா? என்ன, நான் கூலாக பேசுகிறேன்? நான் நைட் இருந்து நான் தூங்கவே இல்லை தெரியுமா? என் மைண்டு ஃபுல்லாக இதே விஷயந்தான் ஓடிட்டுருக்கு. அதனால தான் நைட் இருந்து உங்களுக்கு அத்தனை ஃபோன் பண்ணேன், அத்தனை மெசேஜ் பண்ணேன். ஆனால் நீங்கள் எதுக்குமே ரிப்ளை பண்ணல. அப்புறம் நான் என்ன முடிவு எடுக்கிறது? இல்லடி, இந்த விஷயத்துக்காக நீ என்கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரியாது. நேற்று பார்க்கில் நடந்த விஷயத்துக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் இந்த மாதிரி பண்ணுறியோன்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் வீட்டில் நடந்திருக்குன்னு சீரியஸாக எனக்கு தெரியல. இப்போது என்ன பண்ண போகிறீங்க? இது என்ன கேள்வி? வீட்டில் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்ல வேண்டியது தான். இன்னும் எத்தனை நாள் இதை மறைச்சு வைக்க முடியும் சொல்லு? நானும் அதை தாங்க உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். வீட்டில் நாம் எல்லார்கிட்டேயும் சொல்லிடுவோம். பாருடா, உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா வீட்டில் சொல்கிற அளவு? எப்போ சொல்கிறேன்னு சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம், யாராச்சும் எதாவது சொல்லுவாங்க நினைப்பாங்கன்னே சொல்லிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன இவ்வளோ தைரியமாக வீட்டில் சொல்லிடலான்னு சொல்கிற? அது நைட்டு ஃபுல்லாக இதை பற்றி யோசித்து யோசித்து ரொம்ப டென்ஷனாக இருந்ததுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் சொல்லிட்டாவே நிறைய ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வரதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். சொல்லாமல் மறைச்சிட்டே இருக்க இருக்க இன்னும் வேறு வேறு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, உங்களை நான் மிஸ் பண்ணிடுவேணும்னு. என்னால் கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் வாழவே முடியாது. அனு, என்னாச்சுடி? ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? இவங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா சொல்லு? நான் ஒத்துக்கணும்ல. நாம வீட்டில் சொல்லிடலாம் அனு. இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணாத, அழாதடி. அனு, என்னடி செல்லம் ஆச்சு? ஏன்டி இப்படி அழுவுற? இங்க என்னால் நீங்கள் இல்லாமல் வாழவே முடியாதுங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா. அனு, இப்போ எதுக்குடி இவ்வளோ அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, என்னால் மட்டும் நீ இல்லாமல் வாழ முடியுமா? நான் எங்கள் அண்ணா அன்னைக்கிட்ட பேசுகிறேன்டி. கண்டிப்பாக நான் உன்னை தவிர வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோ. அழாதானோ? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி நீ இப்படி அழுகுறது பார்த்தா. இல்லைங்க, நைட் இருந்து எனக்கு மனசே சரியில்லை. நீங்களும் நைட் இருந்து ஃபோனும் எடுக்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? சாரிங்க, நேற்று உங்ககிட்ட அவ்வளோ கோவமாக பேசிட்டேன். என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்க தானே? என்ன விட்டுற மாட்டீங்க தானே? என்னால் உங்களை தவிர வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியவே முடியாது. நான் இதை எப்படிங்க வீட்டில் சொல்கிறது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. வீட்டில் எல்லாம் என்னங்க முடிவெடுப்பாங்க? எல்லாம் ஒத்துப்பாங்களா? அனு, வீட்டில் எப்படிடா ஒத்துக்காம போவாங்க? நம்ம சந்தோஷம் தானே அவங்க எல்லாருமே முக்கியம்னு நினைப்பாங்க அனு. அதெல்லாம் ஒத்துப்பாங்க. நான் வந்து பேசி புரிய வைக்கிறேன்டி. நீ இப்படி அழாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அனு. நானும் உன்னை தானே ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை தவிர நான் வேறு யாரை கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லு? நீ இப்படிலாம் பேசாத அனு. சாரிடி, நேற்று நான் உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசாதனால தானே நீ இந்த அளவு அப்செட் ஆயிருக்க. இனிமேல் நான் இந்த மாதிரி உன்கிட்ட கோவப்பட மாட்டேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அனு. அழாத அனு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைங்க, எனக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் உங்கள் மேலே சாஞ்சிட்டு அழுகுறேன். எனக்கு யார் மேலேயாச்சும் சாஞ்சிட்டு மனசு திறந்து அழுணும் போல் இருந்தது தெரியுமா? கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருக்கேனே, ப்ளீஸுங்க. ஏய், நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லடி. இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அனு ஆகுறது? சொன்னா கேளு அனு, அழுகாத. சரி, நான் அழுகலை. ஆனால் கொஞ்ச நேரம் உங்கள் தோள் மேலேயே சாஞ்சிருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது. ம், சரிடா செல்லம், இப்படியே இரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.
சாரி அனு, நீ இந்த அளவு ஃபீல் பண்ணுவேன் நிஜமாவே நான் நினைக்கலடி. நான் நார்மலாக தான் உன்கிட்ட பேசாமல் இருந்தேன். ஆனால் நீ இந்த அளவு ஹர்ட் ஆயிருக்க. அது இல்லாமல் வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்கலாம் எனக்கு தெரியாமல் போச்சு. நான் கண்டிப்பாக அண்ணா அண்ணிக்கிட்ட பேசுகிறேன் அனு. உன்னை எப்பவும் நான் விடவே மாட்டேன். நீ எப்பவும் எனக்கு தான். நீ தயவு செஞ்சு இனிமேல் அழாமல் இருக்கணும்டி. அது மட்டும்தான் எனக்கு வேணும். இனிமேல் எப்பவுமே நீ அழாமல் நான் பார்த்துப்பேன் அனு. ஐ லவ் யூ ஸோ மச்.